நாமக்கல் நகரின் நடுவே அமைதியாக நிற்கும் அந்த பெரிய பாறையை நாம் தினமும் பார்க்கிறோம். ஆனால் அதன் மேலிருக்கும் கோட்டை ஒரு சாதாரண சுற்றுலா இடம் மட்டுமில்லை. அது நாயக்கர்கள், ஹைதர் அலி, திப்பு சுல்தான், பிரிட்டிஷ் ஆட்சி இவர்கள் எல்லோரின் தடங்களையும் சுமந்து நிற்கும் ஒரு போர் சாட்சி. நாமக்கல் என்ற பெயருக்கே காரணமான நாமகிரி என்ற ஒரே கல்மலை நகரின் மையத்தில் உயர்ந்து நிற்கிறது. இந்த பாறையின் மேல் அமைந்துள்ள நாமக்கல் கோட்டை 17ஆம் நூற்றாண்டில் மதுரை திருமலை நாயக்கர் காலத்தில் ராமச்சந்திர நாயக்கரால் கட்டப்பட்டதாக குறிப்பிடப்படுகிறது. ஆனால் இந்த கோட்டையின் உண்மையான சுவாரஸ்யம் அதன் கல் சுவர்களில் இல்லை, அது கைமாறிய வரலாற்றில் இருக்கிறது. ஒரு காலத்தில் நாமக்கல் பகுதி கொங்கு நாட்டின் முக்கியமான பாதுகாப்பு வலயமாக இருந்தது. உயரமான பாறை மீது அமைந்த இந்த கோட்டை சுற்றியுள்ள பகுதியை கண்காணிக்க ஏற்ற இடமாக இருந்தது. அதனால் இது வெறும் கோட்டை அல்ல, எதிரி படையின் நகர்வுகளை கவனிக்கும் வாட்ச்டவர் ஆகவும் படை தங்கும் காரிசன் ஆகவும் பயன்படுத்தப்பட்டது. 1768ஆம் ஆண்டு ஹைதர் அலி ஆட்சியுடன் தொடர்புடைய காலகட்டத்தில் இந்த நாமக்கல் கோட்டை பிரிட்டிஷாரால் கைப்பற்றப்பட்டதாக வரலாற்றுச் செய்திகள் கூறுகின்றன. பின்னர் திப்பு சுல்தானின் காலத்திலும் இந்த கோட்டை ஆயுதக் கிடங்கு மற்றும் பாதுகாப்பு மையமாக பயன்படுத்தப்பட்டதாக கூறப்படுகிறது. நீங்கள் இன்று கோட்டையின் மேல் நின்று நாமக்கல் நகரை பார்த்தால் அது ஒரு அழகான காட்சி போல தெரியும். ஆனால் அதே இடத்தில் ஒரு காலத்தில் வீரர்கள் காவல் நின்றிருக்கலாம், படைகள் நகர்ந்திருக்கலாம், ஆயுதங்கள் பாதுகாக்கப்பட்டிருக்கலாம். பிரிட்டிஷ் ஆட்சியும் மைசூர் ஆட்சியும் மோதிக்கொண்ட தென்னிந்திய அரசியல் சூழலின் அமைதியான சாட்சியாக இந்த கோட்டை இருந்திருக்கலாம். இந்த கோட்டையின் இன்னொரு தனிச்சிறப்பு அதன் உள்ளே கோயிலும் பள்ளிவாசலும் இருப்பது. அதனால் நாமக்கல் கோட்டை என்பது போர் வரலாறு மட்டுமல்ல, மத நல்லிணக்கம், அரசியல் மாற்றம், பாதுகாப்பு அறிவு, கட்டிடக்கலை எல்லாவற்றையும் ஒன்றாகச் சொல்லும் வரலாற்றுத் தளம். இன்று நாம் பார்க்கும் அந்த அமைதியான கல் சுவர் ஒரு காலத்தில் நாமக்கலின் பாதுகாப்பு கவசமாக இருந்தது. அதனால்தான் நாமக்கல் கோட்டை நம் மாவட்டத்தின் மறக்கப்பட்ட போர் வரலாற்றில் முக்கியமான இடம் பெறுகிறது. நாமக்கல் மாவட்டத்தின் இன்னும் பல மறைக்கப்பட்ட வரலாறுகளை தெரிந்து கொள்ள நம்ம யுகசாட்சி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணி நாமக்கல் வரலாற்றை பெருமையாக ஷேர் பண்ணுங்க.